ரிஷபராசி மையன்பர்கள் பிரச்சனை எதுவானாலும் இறை வழிபாட்டாலே நீக்கிக் கொள்ளலாம். பரிகாரங்கிறது கூட ரெண்டாவது. அப்படி இறை வழிபாட்டால் நீக்கலாம்னா சூட்சமத்தோடு நீங்கள் செயல்பட்டால் நீக்கிக்கலாம். ரிஷபராசிக்கு என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலுமே அதிகபட்சம் உங்களுக்கு 6 தினங்களில் அதுக்கான விடை கிடைத்துவிடும். அதில் மாற்றம் ஏதுமில்லை. சோதிடம் என்பதே கணக்கு தான். இந்த கணக்கின்படி நீங்கள் செயல்பட்டால் உறுதியாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆல்க ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம். அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபராசி மையன்பர்கள் வெள்ளிக்கிழமை என்று பிரச்சனை எதுவானாலும் உள்ள கிரகதோஷம், ஏவல் பிள்ளை சூனிய பார்வை, இதுவரைக்கும் உள்ள தோஷங்கள், இந்த பார்வையால் ஏற்படக்கூடிய பார்வை கோளாறும்பாங்க, அதே மாதிரி கண் திருஷ்டி அப்படிம்பாங்க, இந்த திருஷ்டி வகை இல்லை எல்லா பிரச்சனைகளுமே நீங்கிறதுக்கு அதாவது இறை வழிபாட்டாலேயே நீக்கிக் கொள்ளலாம். பரிகாரங்கிறது கூட ரெண்டாவது. அப்படி இறை வழிபாட்டால் நீக்கலாம்னா சூட்சமத்தோடு நீங்கள் செயல்பட்டால் நீக்கிக்கலாம். நாம் இப்போ விஷ்ணு துர்காவுடைய கோயிலில் தான் உட்காந்துருக்கோம். விஷ்ணு துர்க்கை என்பவள் கண்ணனுக்கு முன் பிறந்தவள். மகாவிஷ்ணுக்கு உரிய அனைத்து விதமான தன்மைகளும் அருளும் நிறைய பெற்றவள். அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்கின்ற பட்டம் அவளுக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த மகாசக்தி அன்னை இந்த அம்பாளை தரிசனம் செய்தாலே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும், அதாவது ஜாதக ரீதியான பிரச்சனைகளும் சரி, ஏவல் பிள்ளி சூனிய மாந்திரிய கட்டாக இருந்தாலும் சரி, கந்திஷ்டியாக இருந்தாலும் சரி, வழிபாட்டு முறையை சொல்லி விடுகிறேன். யார் எப்போ வரணுங்கிற கணக்கு இருக்குது. எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துக்கும் யாரும் போகிறதுனால எந்த பலனும் ஏற்பட்டு விடாது. சோதிடம் என்பதே கணக்கு தான். இந்த கணக்கின்படி நீங்கள் செயல்பட்டால் உறுதியாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ரிஷபராசி மையன்பர்கள் வெள்ளிக்கிழமை என்று பிரச்சனை எதுவானாலும் வெண்பட்டு சேலையும் அதே மாதிரி 6 கிலோ வெள்ளை மொச்சையிலே வெண்மொச்சைன்னு தனியாக இருக்குது. இந்த வெள்ளை மொச்சை இதை வாங்கி கொண்டு அம்மனுக்கு காணிக்கையாக அம்மனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு இந்த ஆலயத்தை 6 முறை வளம் வந்துடணும். 6 விளக்குகள், அகல் விளக்கு தான், 6 விளக்கு ஏற்றணும். விளக்கெண்ணில் தான் விளக்கேற்றணும். இதை செய்தாலே ரிஷபராசி என்பவருடைய எதுவானாலும் ரிஷபராசிக்கு என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலுமே அதிகபட்சம் உங்களுக்கு 6 தினங்களில் அதுக்கான விடை கிடைத்துவிடும். அதில் மாற்றம் ஏதுமில்லை. ஆகவே அன்பர்களே, இது பார்க்க எளிமையாக இருக்கும். இதை பயபக்தியோடு நீங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முடி ஆலயத்துக்கு நீங்கள் முழுமையாக பயபக்தியோடு அம்மனை வேண்டி நான் சொன்னபடி செயல்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் மாறுதலை, வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது திண்ணம். ஆகவே என்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் ஆனந்தம் செழிக்கட்டும். அற்புதம் ஆனந்தம்.